தமிழகத்தை மாற்றப்போகும் மெகா ரயில் திட்டங்கள் மைல்கல்லாக மாறிய 2026 ரயில்வே பயணங்களை மேலும் சிறப்பானதாக மாற்றும் வகையில் தமிழகத்தில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழக ரயில்வே வரலாற்றில் 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமானது என்று சொல்லும் அளவிற்கு பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. செயல் திட்டப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. குறிப்பாக மத்திய பட்ஜெட் 2026-27இல் தமிழக ரயில் திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கும் ஏற்கனவே நடந்து வரும் திட்டப்பணிகளை விரிவுபடுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். சென்னையிலிருந்து பெங்களூர் நகருக்கு அதிவிரைவு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழித்தட பயணத்தை மேலும் விரைவுபடுத்தும் வகையில் புல்லட் ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் என மத்திய பட்ஜெட் 2026-27இல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். ஏற்கனவே இதற்கான வழித்தட ஆய்வுப் பணிகளும் கையகப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கிவிட்டன. ஆனால் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்காக காத்திருந்த சூழலில் தற்போது கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மற்றொரு அதிவிரைவு ரயில் திட்டம் சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் சேவை. ஐடி துறையில் முன்னணியாக திகழும் இரண்டு நகரங்களுக்கிடையே விரைவு போக்குவரத்து வசதி ஏற்படுத்துவது பொதுமக்களை மேலும் நெருக்கமாக்கும். கல்வி, வேலை, வர்த்தகம், சுற்றுலா சார்ந்து பயணிப்பவர்கள் இந்த இரண்டு நகரங்களையும் மாறி மாறி தேர்வு செய்வதற்கு உதவிகரமாக இது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் என 3 தொழில் நகரங்களையும் புல்லட் ரயில் சேவையால் இணைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதனை தென்னிந்தியாவின் டைமண்ட் வழித்தட கனவு திட்டம் என்கின்றனர். அடுத்ததாக திண்டிவனம் திருவண்ணாமலை புதிய ரயில் பாதை. வட தமிழகத்தில் செஞ்சி வழியாக ஒரு ஆன்மீக பயணத்திற்கு வழி ஏற்படுத்தும் வகையில் திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் பாதை திட்டம் அமைந்திருக்கிறது. நிலம் கையகப்படுத்துதல் விவகாரம் தொடர்ந்து இழுபறியாக இருந்தது. தற்போது பல்வேறு சிக்கல்களும் தீர்ந்து திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கு சிக்னல் கிடைத்திருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் கூறுகின்றனர். 76 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வழித்தடமானது திண்டிவனம் நகரில் அகல ரயில் பாதை திட்டத்தின் ஒரு பகுதி என்பது கவனிக்கத்தக்கது. அடுத்ததாக கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இரட்டை ரயில் பாதை. கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை புதுப்பிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் புதிய ரயில்களை அறிமுகம் செய்ய முடிவு செய்துள்ளனர். மேலும் கேரளா மாநிலத்துடன் இரட்டை ரயில் பாதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் தொலைதூர ரயில்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். தற்போதைய சூழலில் கன்னியாகுமரி முதல் ஆரூர் வரை பணிகள் முடிந்துவிட்டன. திருவனந்தபுரம் முதல் பாரசாலா வரை 70% பணிகள் நடந்துள்ளன. படிப்படியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வாய்ப்புள்ளது. அப்படி பார்த்தால் 2026 தொடக்க விழாவிற்கு தயாராகும் முக்கிய ரயில் பாதை திட்டமாக கன்னியாகுமரி திருவனந்தபுரம் ரயில் திட்டம் இருக்கும்.